என நேயர்களே, தென்கைலாய பக்தி பேரவை 11 ஆண்டுகளா பாத யாத்திரை வந்ததை பார்த்துருப்பீங்க, இனியும் பார்க்க போகிறீங்க. இவங்கெல்லாம் பல தொழில்கள் பண்ணி தன் குடும்பத்தை பாதுகாத்துட்ருக்கிற சமயத்தில் இதுபோல் ஏன் தொடர்ந்து செய்கிறாங்க? ஏதோ ஆன்மீகத்தில் உணர்ந்ததால தானே இது நடக்குது. அதுவும் எவ்வளவு ஆனந்தமாக செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்கல்ல. தென்கைலாயம் நம்ம வெள்ளிங்கிரி மலைங்க, கோயம்புத்தூரில் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் யாராவது போகாமல் இருந்தால் போயிட்டு வாங்க. நான் சிறு வயதில் 3-4 முறை போயிருக்கிறேன். 7 மலைகளை தாண்டி போகணும், அப்போ தான் சிவனை தரிசிக்க முடியும். சில இடங்களில் அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும். அதனால தான் குச்சி வச்சு நம்ம அந்த மலையை கடந்து செல்லுகிறோம். அந்த 7வது மலையில் மிக குறுகிய பாறைகளுக்கு இடையில் படி வெட்டியிருப்பாங்க. சுயம்பு ஈஸ்வரனை சந்திக்க போது அந்த மகிழ்ச்சியே ஆனந்தமே தனி மகிழ்ச்சிங்க. இவங்க 660 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, பல ஊர்கள், பெங்களூர்லேருந்து கூட வந்திருக்காங்க. இது அப்படியே பெருகிட்டு இருக்குது. ஆனால் சில பேர் இதைய வேற மாற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. நம்ம முன்னோர்கள் பண்பாடு, கலாச்சாரம் இதையா வளர்க்குறதுக்கு, ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து சிவனுக்காக வாழ்ந்து மறைந்தார்கள். அதுபோல் இந்த உள்ளங்களும் அதுபோல தான் ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு அடையணும், ஒரு முக்தி நிலையை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக இதை நடத்திட்டுருக்காங்க. சில ஊடகங்கள் இதைய வெளிச்சம் போட்டு காமிக்கிறதே இல்லை. என்னன்னு தெரியல, அவங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்குமோ. அதனால தான் தீபம் இயற்கை டிவி இதற்காக நேரடியாக சென்று அவங்கள பேட்டி எடுத்து அந்த நிகழ்வுகளையெல்லாம் கண்ணார பார்த்து எடுத்திருக்கோம். அங்கே பக்தியும் பரவசமும் ஆட்டமும் பாட்டும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது உண்மை. உண்மைக்கு பின்னாடி தான் மக்கள் போவாங்க. இது வேற ஏதோ சக்தி, வேற ஏதோ மனசை மாற்றிட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லை. தன்னை உணர்ந்து அதற்காக ஈசனை தரிசிக்க வேண்டுவதற்காக அந்த ஆன்மீக சக்தியை தாம் உணர வேண்டும் என்பதற்காக இத்தனை உயிர்களும் இதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடரட்டும் இந்த ஆன்மீக பயணம். இதனால் மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நேயர்களே, இந்த வீடியோவை வெர்டிக்கலாக வச்சு பார்க்க வேண்டாம், ஹரிஜாண்டலாக வச்சு பாருங்கள். அப்போ தான் இதனுடைய மகத்துவம் நன்றாக தெரியும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. தொடர்ந்து இது போல் வீடியோக்களை போடுவதற்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டிவி வளரும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இன்னும் தீபம் டிவியில் இது போல் நல்ல நிகழ்வுகளை போட முடியும். தென்கைலாய பக்தி பேரவை பாத யாத்திரை குழு 2ஆம் பாகம். ஓம் அண்டங்களை ஆட்கொண்டவனை, அண்டத்திலே பூமியை படைத்தவனே, பூமியில் அணு அணுவாய் இருப்பவனே, எங்கள் முன்னோர்கள் பூஜித்து தியானித்து ஆட்கொண்டவனே, எம்பெருமானே, சிவனே, ஆதி யோகியே, எங்களுக்கு யோகத்தை உணர்த்தியவனே, பரமாத்மாவே, பக்தியின் பெருங்கடலே, தென் கைலாய வெள்ளிங்கிரி மலையில் வீற்றிருப்பவனே, ஈசனே, சிவகாமி நேசனே, ஆடல் அரசே, சக்தியின் சொரூபமே, தியான பிளம்பே, மகா சிவராத்திரியில் உனைக்கான பாத யாத்திரையாய் வருகின்றோம். 1000 பேர் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள்.
சென்னை கோஆர்டினேட்டர் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அந்த தென்கைலாய பக்தி பேரவையிலேருந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கோம். 63 நாயன்மார்களுடன் ஆதியோகி சிவபெருமானை தேரில் வச்சு கடந்த 11 வருடமாக இந்த தென்கைலாய பக்தி பேரவை யாத்திரை நடத்திட்டுருக்கிறோம். இது சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கோம். திருநெல்வேலியிலிருந்து பாத யாத்திரை வரும் லிங்கம் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். வணக்கம், என் பேர் லிங்கம். திருநெல்வேலியிலேருந்து வரோம். இது சிவ யாத்திரையாக ஒரு 11 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 11 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 100-150 பேர் வந்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தா தான் அதில் உள்ளுணர்வு தெரியும். சிவாங்கான்னு நாங்கள் மலை போட்டு வெள்ளையங்கிரி மலைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். உள்ளுணர்வு அது வெளியே வேறு பாத யாத்திரை போவதுக்கும் இந்த பாத யாத்திரை போவதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உள்ளுணர்வில் அவ்வளோ சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போ புறப்பட்டீங்க? நாங்கள் புறப்பட்டது இப்போ 28 ஜனவரி. நாகர்கோயிலேருந்து 28 ஜனவரியில் புறப்பட்டாங்க. திருநெல்வேலியில் 1 தேதி வந்தாங்க. 1 தேதியிலேருந்து திருநெல்வேலி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். நம்ம உணவு உறக்கத்தை பற்றி சொல்லுங்கள். நல்ல காலையில் 4 மணிக்கு எழுந்திப்போம். 4 மணிக்கு இப்போ குறுப்பயிற்சியோட நடைப்பயிற்சி தொடங்கும். 4 மணிலேருந்து 9:30 மணி 10 மணி வரைக்கும் ஒரு ஸ்டே ஏரியாவில் அப்புறம் தியானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு மதிய சாப்பாடு. அதுக்கப்புறம் சாயந்தரம் 3:30 மணிக்கு ஆரம்பிப்போம். 4 மணி ஆரம்பித்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருந்துட்டு 9 மணிக்கு மேலே சாப்பாடு தன்னார்வலராக கொடுக்கப்படுது. வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்குது. சாப்பாடு சப்போர்ட்டு மண்டபம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இது ஈசா மூலியமாக செய்கிறாங்களா? இல்லை, ஈசா மூலியமாகவும் இருக்கேன். வேலை தன்னாளர் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன்னாளர் தொண்டராக இது நடந்துக்கிட்டு இருக்கு. வாலண்டியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போது இங்கே 63 நாயன்மார்களோட ஊர்வலம் புறப்பட்டாச்சு. ஆமாம். என்ன பண்ணுவீங்க? அடுத்தது இப்போ நேரம் நம்ம வெள்ளையங்கிரி மலைக்கு பயணம். அடுத்த பயணம் ஈசா போயிட்டு ஈசாலேருந்து மறுநாள் வெள்ளையங்கிரி மலைக்கு மாலை சிவனை பார்க்க. நமஸ்காரம். என் பேர் செந்தில்குமார். நாங்கள் நாகர்கோவில் சுசீந்திரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது 11வது வருஷ சிவ யாத்திரை. நாங்கள் தொடர்ந்து 11 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2 ஆண்டுகளாக ரதம் செஞ்சு ரதம் எடுத்துக்கொண்டு வந்துருக்கோம். நாங்கள் இந்த யாத்திரை கிளம்புறப்போ ஒரு 20 பேரோட கிளம்புனோம். அப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஊர்லேயாக நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர், ஒட்டஞ்சத்திரம், பழனி,
இப்படி ஒவ்வொரு பகுதியிலேருந்து இந்த யாத்திரையோட மக்கள் கலந்துக்கிட்டு இப்போ ஒரு 65-70 பேர் வந்து வரைக்கும் இந்த யாத்திரையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்கவுங்க மக்கள் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி 21 நாள், 10 நாள், ஒரு வாரம், 5 நாள், 3 நாளுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்கள் உணர்வில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கிற தன்மையை அழித்து அந்த தன்மையே இல்லாமல் ஒரு நிலையை வர்றதுக்கான பெரிய வாய்ப்பாக வந்து இது இருந்துகிட்ருக்கு. ஏன்னா யாரோ எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, எங்களுக்கோ எங்கேயோ பார்த்து ஒரு அடியாருக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஆண்டவனுக்கு பண்ணுற மாதிரி நினச்சி எங்களுக்கு பெரிய பாக்கியமாக பண்ணுறாங்க. எங்கள் அனுபவத்தில் வந்து இந்த மாதிரி அனுபவம் வந்து வேறு எதுவும் சூழ்நிலையில் கிடைக்குமான்னு கேட்டால் தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழிலில் இருக்காங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பயணத்தில் அந்த யாத்திரையில் முழுமையாக கலந்துக்கிட்டு அனுபவிச்சு வராங்க. ஒவ்வொருத்தரோட அனுபவம் கேட்குறப்ப அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த யாத்திரையில் பயன்பட்டு மக்களுக்கு இந்த ஆதியோகியோட யோக கலாச்சாரத்தை இது உலகமெங்கும் தெரிவிக்கணும்னு விருப்பப்படுறோம். உங்கள் வீட்டில் ஃபேமிலியெல்லாம் அலோவ் பண்ணிடுறாங்களா? அவங்களும் எல்லாருமே இதில் வந்து சந்தோஷமாக தான் கலந்துக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்து எங்களோட தன்மை இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய மாற்றமாக இருக்குது. இதுக்கு முன்னால் இருந்தவங்க போயிட்டு வந்ததுலேருந்து எப்படி இவ்வளோ பெரிய மாற்றமாக நடந்துச்சு, எப்படி இவங்களுக்குள்ள அந்த தன்மை நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்க நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து சேருங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. உங்கள் பேர்? என் பேர் செந்தில்குமார். நான் வந்து தேனியில் இருந்து வந்து நிலக்கோட்டை வழியாக வந்து சேர்றப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் இந்த யாத்திரை. எத்தனை நாள் ஆச்சுங்க? இப்போ நான் வந்து சேர்ந்தப்போ 9ஆம் தேதி சேர்ந்தோம். இன்றைக்கோட 9, இன்றைக்கி 16, 10 நாள் ஆகும். தொழில் நான் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அங்கிட்டேருந்து விட்டுட்டு வந்தாலும் என்னோடய பொறுப்புகளை வந்து அங்கே இருக்கிறவங்க சரியாக பார்த்துக்கிறாங்க. அது ஐயோ அது போச்சு இது போச்சு நான் யோசிக்க வேண்டியதே இல்லை. கரெக்டாக அந்த வேலை அது பாட்டு நடந்துட்டுருக்கு. நான் இது வழியாக வந்தேன்னா எனக்கு வந்து என்னோடய செயலை வந்து சிவா வந்து பார்த்துக்கிறாரு. அது எந்தவித இடையூறு இல்லாமல் நல்லா சிறப்பான முறையிலே நடக்குது. அதனால் என்னால் அதை விட்டுட்டு இந்த இதில் முழுமையாக கலந்துக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்குது. உங்களுடைய சிவத்தொண்டு சிறப்பாக நடைபெறக்கு, இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெறக்கு தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தீபம் இயற்கை டிவி யூடியூப் சேனலுக்கும் எங்களோட யாத்திரை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதியும் அந்தமுமான ஆதியோகியை தரிசிக்க பாத யாத்திரை குழுவினர் மலைவாசல் வழியாக நுழைகிறார்கள்.
தமிழ் மக்களுக்கு எல்லாமே மகா சிவராத்திரி வணக்கங்கள். இந்த ஒரு புனித ராத்திரி நீங்கள் விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். தன்னை உணர்ந்து அதற்காக ஈசனை தரிசிக்க வேண்டுவதற்காக அந்த ஆன்மீக சக்தியை தாம் உணர வேண்டும் என்பதற்காக இத்தனை உயிர்களும் இதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடரட்டும் இந்த ஆன்மீக பயணம். இதனால் மக்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நல்லதை செய்வோம், நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம், உண்மைக்கு ஆதரவு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.